சார் வணக்கம். வணக்கம் சார். பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீங்களும் வந்து எஸ்ஐடி அமைச்சு விசாரிக்கணும்னு உங்க ட்வீட்ல பார்த்து போட்டிருந்தீங்க. என்ன என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? மரியாதைக்குரிய தொடர் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு மிகுந்த அமைதியான, மிக நேர்மையான, மிக பக்குவமான அரசியல் தலைவர். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். அனைத்து சமூக மக்களோடும் இணக்கமாக பழகக்கூடியவர். மிக முக்கியமா பௌத்தம் சார்ந்த சிந்தனை போக்கில் மிக அதிக ஈடுபாடு கொண்டவர். ஏராளமான இளைஞர்களை படிக்க வைக்கிறதுல வந்து தன்னுடைய செல்வத்தை பெருமளவு அதுக்காகவே அவர் செலவு செய்து கொண்டிருக்கக்கூடியவர். சிறந்த ஆளுமை, மிக கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு மிகுந்த பேரதிர்ச்சியை தருகிறது. நாங்கொன்னா வேதனையில் இதயம் உறைந்து கிடக்கிறது. இந்த சூழ்நிலையில இந்த படுகொலைக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு என்பதை ஆய்வு செய்ய வேண்டியது தமிழக அரசினுடைய மிக முக்கியமான உண்மை. ஒரு அரசியல் தலைவர், அவரது சூழல் ஏன் இப்படி பாதுகாப்பற்றதாக இருந்தது, யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க, தனிநபர்களா அல்லது தனிப்பட்ட விரோதங்களா அல்லது வேறு விதமான முரண்பாடுகளா, அரசியல் ரீதியான காரணங்களா அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு விதமான யூகங்கள் இன்னைக்கு வரக்கூடிய சூழல் இருக்கு. ஆகவே தமிழக அரசு ஒரு மிக வலுவான சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதோடு குற்றத்திற்கு பின்னால் இருக்கிற சக்திகளையும் அடையாளம் காண வேண்டும் அப்படிங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய வேண்டுகோள். மரியாதைக்குரிய தோழர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலையை ஒரு பாடமாக வைத்து மக்களுக்காக பணியாற்றக்கூடிய தோழர்கள், தலைவர்களுடைய பாதுகாப்பில் கூட்டு அக்கறையை தமிழக அரசு செலுத்துவதற்கு முன்வர வேண்டும் அப்படிங்கிறதும் கூடுதலாக நான் இந்த தருணத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிற செய்தி. உங்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்குமான அந்த நட்பு, அந்த பிணைப்பை பற்றி குறிப்பிட முடியுங்களா? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு வயதொத்தவராக இருந்தாலும் அவருடைய ஆளுமையும் அவருடைய அன்பும் மிக விசாலமானது. சக அம்பேத்கரிய கொள்கை சார்ந்த இயக்கங்களை வந்து போட்டி இயக்கமாக கருதாமல் அது வந்து ரொம்ப தோழமையாக வந்து ஒரு கொண்டு போகிறார். தனிப்பட்ட முறையில் என் மீது ரொம்ப அன்பும் பாசமும் கொண்டிருந்தவர். நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வை என்னிடம் நேரடியாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு. நான் சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக களம் நின்ற பல்வேறு பகுதிகளில் பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த தோழர்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க. அண்ணா வந்து உங்களை விசாரிச்சாரு, நீங்கள் இங்கே இருக்கிறதுனால நாங்கள் தனியார் போட்டியிட்டாலும் கூட வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க விரும்புகிறோம் அப்படிங்கிற அவர் வந்து கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதே மாதிரி வந்து தலைவர் மரியாதைக்குரிய திருமாவர்களுடைய தேர்தலிலும் அவருடைய வெற்றியிலும் அக்கறையும் நாட்டமும் அவர் வந்து இருந்தார். யாரையும் போட்டியாளராக கருதாமல் ஒரு சமூக விடுதலை அக்கறை கொண்ட ஒரு ஆக சிறந்த பேராளுமை அவர். அவரது இழப்பு தமிழகத்திற்கு நேர்ந்திருக்கிற மிகப்பெரிய இழப்பும் தான் நான் கருதுறேன். போட்டியாளராக யாரையும் கருதாதவர் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த கொலைக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றது அது உங்களால் கணிக்க முடியுதுங்களா? ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு மிக 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 முக்கியமான ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த யூகங்களை முன்வைப்பதை விட தமிழக அரசு உடனடியாக வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். இங்கே நம்ம யூகங்களாக சொல்லுகிற அளவிற்கு எனக்கு நேரடியாக அவரோட ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நெருக்கமான ஒரு சூழலை நான் வளர்த்துக் கொள்ளல. ஒரு அரசியல் ரீதியான இடங்களில் தான் நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதனால அந்த கொலைக்கு என்ன காரணங்கிறத ஒரு சிறப்பு புலன் விசாரணை குழு தான் வந்து கண்டறிய முடியும்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி சார். நன்றி. நன்றி. வணக்கம்.